வணக்கம் மக்களே. இப்போ தமிழ் இல்லாத அதர் லாங்குவேஜில் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபிலிம்ஸ் லிஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல KGF 1 and 2 மூலமாக தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுக்கெல்லாம் போய் சேர்ந்த நம்ம யஷ் அவர் நடித்த டாக்ஸிக். Daddy's home. டீசர் பார்த்தோம், பயங்கரமாக இருந்துச்சு. KGF 5 தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். டாக்ஸிக் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அடுத்தது அப்படியே தெலுங்குக்கு போனோம்னு வச்சிங்களேன், ராம் சரண் அவர் நடித்த பெத்தி. ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் ஒரு பாட்டு செம்ம ஹிட், அதிரி ஹிட் ஆயிடுச்சு. வழக்கமான ஆக்ஷன் மசாலா மாதிரி தான் தெரியுது, பார்க்கலாம் எப்படி வரப்போகுது அப்படின்னு. நெக்ஸ்ட் ஃபௌசி. பிரபாஸ் நடித்த படத்தை நம்ம மோஸ்ட் எக்ஸ்பெக்டட்லாம் வைக்க முடியாது, அவர் நடித்து தள்ளுறாரு பான் இண்டியா மூவியாக. இந்த படத்தை நம்ம லிஸ்ட்டில் வச்சுருக்கிறதுக்கு காரணம், இந்த படத்தோட டைரக்டர் ஹனு ராகவ்பெடி. இவர் முன்னாடி சீதாராமன் பண்ணியிருந்தார். அந்த படம் அதிரி ஹிட் இந்தியா ஃபுல்லாக. அவரோட அடுத்த படம் அப்படிங்கிறதுனால இதுவும் பீரியட் படம், ஒரு 1940s நடக்கிற ஒரு லவ் கடந்த ஆக்ஷன் படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம அந்த படத்தை மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபிலிம்ஸில் வைக்கிறோம். அங்கேருந்து அப்படியே மலையாள இண்டஸ்ட்ரிக்கு போவோம். ஃபஸ்ட்டு திருஷ்யம் 3. வழக்கமாக இந்த 2 வர்ற படங்களெல்லாம் ஏனோ ஃபஸ்ட்டு செம சக்ஸஸ் ஆகிப்போச்சுன்னு சொல்லி 2, 3ன்னு எடுத்துக்கிட்டுப்பாங்க. ஆனால் இந்த படம் தான் திருஷ்யம் 1 எங்கே முடிஞ்சிச்சோ அங்கேருந்து கண்டினியூ ஆகி ஸ்டோரி போய் திருஷ்யம் 2 முடிஞ்சிச்சு. அதேமாரி திருஷ்யம் 3யும் கண்டிப்பாக அதே ஸ்டோரிக்குள்ளே தான் இருக்கும். திருஷ்யம் 1 வந்த புதுசத்தில் அதிரி ஹிட்டு, பயங்கர சூப்பர் ஒரு த்ரில்லர் படம். அதுக்கப்புறமா அது தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, சைனீஸ் கடைசியாக இப்போ ஹாலிவுட் வரைக்கும் போயிடுச்சு. ஹாலிவுட்டில் அந்த படத்தை ரீமேக் பண்ண போகிறாங்களாம். 2வும் அதிரி ஹிட்டு அமேசான் பிரைமில் வந்துச்சு. பார்க்கலாம். திருஷ்யம் 3வும் கண்டிப்பாக அதுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும்னு நினைக்கிறோம். இடையில் அவர் ஒரு சில படங்களில் அதோட டைரக்டர் சொதப்பினாலும் திருஷ்யம் படத்தோட சீரியஸ் பக்காவாக பண்ணிடுறாரு. அதனால் இந்த படமும் அருமையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மலையாள ஃபிலிம்ஸ், நமக்கு மலையாளம் ஃபிலிம்ஸ்னாவே ஸ்டோரி கண்டென்ட்டு ஒரு சூப்பரான யூனிக் ஃபிலிம்ஸாக தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அங்கேயும் கமர்ஷியல் படங்கள்லாம் நிறையா வந்துட்டுருக்கு. புலிமுருகன் அந்த மாதிரி படத்தை டைரக்ஷன் பண்ண வைசாக் அவரோட அடுத்த படம் கலீஃபா த பிளட் லைன். பிருத்திவிராஜ் ஹீரோ நடிக்கிறாரு. இதில் மோகன்லால் ஒரு கேமியோ மாதிரி பண்ணுறாரு. ஃபுல் ஆக்ஷன் படம். ஸோ அந்த படத்துக்கு நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஐ எம் கேம். துல்கர் சல்மான் இந்தியா ஃபுல்லாக சுற்றிட்டு ரிட்டன் மறுபடியும் மலையாள இண்டஸ்ட்ரிக்கு ஒரு படம் பண்ணுறாரு. அதான் ஐ எம் கேம். ஸோ அந்த படத்தை ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கோம். இந்த RDX கலர் படம் அந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்த டைரக்டர் தான் இதோட டைரக்டர். ஸோ இந்த படத்தை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஐ எம் கேம். அடுத்தது 2025 ஹிந்தி இண்டஸ்ட்ரியோட அதிரி ஹிட்டரான துரந்தரோட செகண்ட் பார்ட்டு. ஸோ செகண்ட் பார்ட்டுக்கு மோஸ்ட் எக்ஸ்பெக்டட். துரந்தர் நம்ம நான் ஹிந்தி ஸ்பீக்கர்ஸாக அந்த படம் வரும்போது ட்ரெய்லர் லென்த்தாக ஒரு ட்ரெய்லர் கொடுத்தாங்க. என்னடா இவ்வளோ பெரிய ட்ரெய்லர் கொடுத்துருக்காங்க. ஆனால் ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு, படம் எப்படி இருக்குன்னு பெருசாக எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் படம் அதிரி ஹிட்டு. பட் துரந்தர் 2 எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். அடுத்தது நம்ம கிங் கானோட படத்துக்கு நேமே கிங் அப்படின்னு வச்சு வர்ற அடுத்த படத்து ஷாருக்கானோட படம் கிங். டீஷர்ட் விட்டுருந்தாங்க, செம்ம மாசாக பயங்கரமாக இருந்துச்சு. அவரோட லுக்கே ஃபஸ்ட் டைமாக ஒரு லவர் பாய் லுக்லேருந்து ஜவான்லேயும் கொஞ்சம் அந்த லுக்கு மாறி ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தார். இதில் ஒரு மாதிரி சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் பயங்கரமாக இருந்தார். பார்ப்போம் கிங் எப்படி எந்த மாதிரி வரப்போகுதுன்னு. நெக்ஸ்ட் ஹிந்தி இண்டஸ்ட்ரி அடித்து துவைக்கிற ராமாயணம் அண்டு மகாபாரதம். ராமாயணத்தை மறுபடியும் நம்ம ரன்வீர் சிங் எடுக்கிறாரு. இதில் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் என்னென்னா சாய் பல்லவி தான் சீதையாக நடிச்சிருக்காங்க. அப்புறமா ரொம்ப டெரர் வில்லனா ராவணனா நம்ம யஷ் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த வருஷம் யஷ்க்கு 2 படம் வரப்போகுது, ஒன்று ஹீரோவா ஒன்று வில்லனா. ராமாயணத்துக்கு ரொம்ப ஈகராக வெயிட்டிங். அதே ஸ்டோரி எப்படி வித்தியாசமாக காட்ட, ஏற்கனவே ஆதி புருஷன்னு நம்ம பிரபாஸ் நம்மளை வச்சு செஞ்சார். ஆனால் இதில் ஏஆர் ரஹ்மான் ப்ளஸ் ஹான்சைமரோட ஜாயின் மியூசிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம் எந்த அளவுக்கு வரப்போகுதுன்னு. அப்படியே இந்தியாவிலேருந்து கொஞ்சம் ஹாலிவுட் போவோம். ஹாலிவுட்டில் நிறைய படம் இருக்குது, நம்ம 2 படம் மட்டும் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு அவெஞ்சர் டூம்ஸ்டே.
அவெஞ்சர் எண்டு கேம் முடிஞ்சதுக்கப்புறம் அவெஞ்சர்ஸ் வருமா வராதா, இல்லை அவெஞ்சர்ஸ் புதுசாக வந்தால் கூட இருக்கிறீங்க யாரும் வரப்போகிறதில்ல பழைய ஆடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். கடைசியாக இப்போ அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அறிவிச்சிட்டாங்க. செத்து போன ஸ்டார்க்கு பதிலாக நம்மளால் வில்லனாக மாற்றி புது கேரக்டரில் கூப்பிட்டு வராங்க. அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க தார் இருக்க போகிறாரு, கேப்டன் அமெரிக்கா இருக்க போகிறாருன்னு. அதனால் ஹாலிவுட்டில் இந்த வருஷம் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மூவி வந்து அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே. நம்ம கிறிஸ்டோபர் நோலனோட ஆடிசி எப்போ இண்டஸ்ட்ரியல் வார் வந்துச்சோ அப்போவே இந்தியாவில் வந்து கிறிஸ்டோபர் நோலனுக்கான ஆடியன்ஸ் ரொம்ப அதிகமாயிட்டாங்க. இப்போ அவரோட ஆடிசி வருது. ஃபஸ்ட்டு இப்போ ஒரு டீசர் விட்டுருக்காங்க, தரமாக இருக்குது. படம் பயங்கரமாக இருக்குங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி எடுக்கிறாரு. பயங்கரமான வெயிட்டிங் படத்துக்காக. ஸோ இதுதான் என்னோட மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபில்ம்ஸ் ஆஃப் த இயர் 2026. அதர் லாங்குவேஜஸில் இருந்து என்னென்ன படங்கள்ங்கிற லிஸ்ட்டை நான் சொல்லியிருக்கேன். இதில் நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற படங்களோட பேர்லாம் இருக்கான்னு சொல்லுங்கள். இது இல்லாமல் நீங்கள் வேறு என்ன படத்தை வந்து இந்த 2026 எதிர்பார்க்குறீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.